Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe mango fruity. இந்த summer seasonல நானும் ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. ரியல் mango fruityயோட டேஸ்ட் தான் கிடைக்குது. வாங்க எப்படி பண்ணனும் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பச்சை மாங்காய் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ்ல பழுத்திருக்கிறது வரை நல்ல பழுத்த மாங்காவும் 2 எடுத்துக்கலாம். இந்த 3 மாம்பழம் தான் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பச்சை மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. 5 மினிட்ஸ்ல மாங்காய் சூப்பரா வெந்திருக்குங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த சூடு ஆறட்டும். நம்ம வெயிட் பண்ணி இந்த தோலெல்லாம் எடுத்து இதோட பல்ப் மட்டும் நமக்கு யூஸ் பண்ண போறோம். மொத்த மாம்பழத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்து நல்ல கியூப் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த மாம்பழம் சூடா இருக்கு. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட பல்ப் மட்டும் தனியாவே எடுத்துக்கலாம். இப்போ 2 மாம்பழம் சேர்த்து மிக்ஸில அரைக்க போறேங்க. தோல் எடுத்த மாம்பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாலே ஈஸியா வந்துருங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மாங்காவும் நல்ல பழுத்த மாம்பழமும் சேர்த்து மிக்ஸில சேர்த்துக்கலாம். இந்த வருஷம் மாம்பழத்துக்கெல்லாம் கொஞ்சம் இனிப்பு கம்மி தான் இருக்கு. அதனால கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்திருக்கேன் நான். 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம். மாம்பழத்தை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கா. இது அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸில அடிச்சு எடுத்தா மாம்பழத்துக்கு நல்ல திக்கா இருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தா மாம்பழ ஜூஸ்ல நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு ஐஸ் கியூப் நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சில்லுன்னு நம்ம வீட்லயே மேங்கோ ஃப்ரூட்டி ஈஸியாவும் சூப்பர் டேஸ்டியாவும் பண்ணிக்கலாங்க. நான் உண்மையிலே வீடியோ பார்த்து தான் இதை ட்ரை பண்ணேன். உண்மையிலே வர்த்தான ஒரு மேங்கோ ஃப்ரூட்டியோட ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.